ஹாய் எம்எம்டி வியூவர்ஸ், வெல்கம் டு சண்டே சமையல். நம்ம சண்டே சமையல் நிகழ்ச்சியில வாரம் ஒண்டர்ஃபுல்லான டிஷ்ஷஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு யாரு என்ன மாதிரியான டிஷ்ஷஸ் செய்ய போறாங்கன்றத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு சண்டே சமையல். இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க, அதுக்கு முன்னாடி உங்க பேரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. என் பேர் தீபா ஸ்ரீனிவாசன். நான் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோ கட்லெட் பண்ண போகிறோம். ஓகே, இன்னொரு டிஷ் ஸ்பைசி சிக்கன் ஃப்ரை. ஓகே, ஸோ ரெண்டு டிஷ் வந்து நம்மளுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ கட்லெட் சொல்றீங்க, இன்னொன்று வந்து ஸ்பைசி சிக்கன் ஃப்ரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து எப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியான ஐட்டம்ஸ் தான்ல. ஓகே, எப்போ வேணா சாப்பிடலாம் அந்த மாதிரியான ஐட்டம் செஞ்சிருக்கீங்க. ஓகே, முதல்ல பொட்டேட்டோ கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாமா? வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு 1 கப், பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1 கப், இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு, பிரெட் கிரம்ஸ் தேவையான அளவு, கரம் மசாலா தேவையான அளவு, தனி மிளகாய் தூள் தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பச்சை மிளகாய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, கரைத்த கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு. செய்ய தேவையான பொருட்களை பார்த்தாச்சு, இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சேர்க்கணும்? ஃபர்ஸ்ட் ஆயில் போடணும். ஓகே, தேவையான அளவுக்கு எண்ணெய். எத்தனை ஸ்பூன் விடுறாங்கன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். எத்தனை ஸ்பூன்? அந்த ஆனியனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க ஆனியன் சேர்த்து ஃப்ரை பண்ண போறீங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம். ஓகே, இது நல்லா பொன்னிறமா வதங்கணுமா? இந்த கட்லெட் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? என்னோட ரிலேஷன் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, நீங்க நல்லா சமைப்பீங்களா? சமைக்கிறதா உங்க ஹாபியா எப்படி? அப்படி இல்லை, இப்பதான் கத்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே, நல்லா சமைக்கிறேன்னு சொல்றாங்களா? சொல்றாங்க. கொஞ்சோண்டு தேவையான அளவு சில்லி போட்டுக்க வேண்டியதான். ஓகே, வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, சரி, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பத்தி சொல்லுங்களேன். உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும்? எனக்கு எதுவுமே பிடிக்காதா இல்ல நிறைய பிடிக்குமா? நிறைய பிடிக்கும். என்னன்னு சொல்றது, எதை பத்தி கேக்குறீங்க? உங்களுடைய ஹாபிஸ் சமைக்கிறது அது இல்லாம வேற என்னென்ன பிடிக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு? நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ட்ரெஸ் எல்லாம். டெய்லர் போடுவேன். ஆமா, எம்ப்ராய்டரிங்கும் பண்ணுவீங்க. சூப்பர், பரவாயில்லையே, நிறைய திறமைகளை வச்சிருக்கீங்க போல இருக்கே. அப்படிலாம் இல்லைங்க. ஸோ டீச்சர்னு சொல்லியிருக்கீங்க, குழந்தைங்களாம் இப்படி அடிப்பீங்களா இல்ல அன்பா சொல்லி தருவீங்களா? அடிக்க வேண்டிய நேரத்துல அடிப்பேன், அன்பா சொல்ல வேண்டிய நேரத்துல சின்ன பசங்களுக்கு தான் சொல்லி தரீங்க? ஆமாங்க, 1 to 5th வரைக்கும் எடுக்கிறேங்க. இப்ப இருக்க சின்ன பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சுட்டி. ரொம்ப சுட்டி மட்டுமா இல்ல ஸ்மார்ட்டாவும் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் ஈஸியா கத்துக்கிறாங்க அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? இருக்கும், பாதி பசங்க நிறைய வழக்கம் போல. ஆமா, வழக்கம் போல பாதி வந்து நல்லா படிப்பாங்க, ஒரு சில பேர் ஒரு சில டேலண்டோட இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, நல்லா வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பொன்னிறமா இருக்குல்ல இப்போ? கொஞ்சம் தான் பொன்னிறமா இருக்கு. ஃபுல்லா ஆனியன் ஃபுல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆட் பண்ணுவீங்க? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அது ஆட் பண்ணிடும். நல்லா வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நல்லா வதங்கிடுச்சா? இல்ல, இன்னும் கொஞ்சம் லைட்டா வதங்க வேண்டியது. ஸோ பயங்கரமா வதங்கணும்னு நினைக்கிறீங்க? ஃபைனலா எல்லாமே நல்லா கம்மியானதுக்கு அப்புறம் வெங்காயம் வதங்கி சுருங்கினதுக்கு அப்புறமா தான் அதை ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஐட்டம் இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லுவாங்களா? குழந்தைங்களுக்கான ஐட்டமா இது? எப்படி பெரியவங்களும் சாப்பிடுவாங்களா? குழந்தைங்களும் சாப்பிடலாம். நம்ம காரம் கம்மியா இருந்தா எல்லாமே குழந்தைங்க நல்லா சாப்பிடும். ஓகே, இதுல இப்ப காரம் நம்ம கம்மியா தான் சேர்க்கணும். கம்மியா தான் போட்டுருக்கோம். ஸோ காரம் கம்மியா சேர்க்கறதுனால குழந்தைங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பத்தி பேசுங்களேன். சொல்லுங்க. சமைக்கிற வரைக்கும் நீங்க ஏதாவது பேசுங்க. நீங்க தான் டீச்சர்ல, ஏதாவது நன்னறி கதைகள் மாதிரி இருந்தா கூட நீங்க சொல்லலாம், நாங்க கேட்போம்.
இதான் ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்றீங்களா இந்த மாதிரி சேனலுக்குன்னு? ஆமாங்க. யூஸ்வலா இந்த நிறைய யூடியூப் அந்த மாதிரிலாம் பார்த்து சமைப்பீங்களா? சமையல் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து சமைப்பீங்க? கத்துருக்காங்க நிறைய. ஓ, நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்றதுலாம் நல்லா வருமா இல்ல சொதப்பிடுமா? மோஸ்ட்லி நல்லா வருங்க. மோஸ்ட்லி நல்லா வரும். பரவாயில்லையே. அதுல இருக்க மாதிரி டிட்டோவா அப்படியே செய்வீங்களா இல்ல நீங்க கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணி தான் செய்வீங்களா? கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணுங்க. அவங்க நிறைய பொருள்லாம் சேர்ப்பாங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் அதுல இருந்து எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகே. கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கிருச்சு. ஸோ உங்களுக்கு குழந்தைங்களா இருக்காங்களா? இருக்காங்க. 2 பொண்ணு. 2 பொண்ணுங்க. என்ன பண்றாங்க? ஒருத்தி LKG படிக்கிறான். ஒருத்திக்கு இப்பதான் 1.5 years ஆகுது. ஓ, 2மே குட்டி பசங்க தான். ரொம்ப சேட்டை பண்ணுவாங்களா இல்ல சமத்தா? ரொம்ப சேட்டை தாங்க. 2 பேரும் சேட்டை தான். இப்ப இருக்க ஜெனரேஷன்ல அதுதான் இல்ல, அமைதியா இருக்க மாட்டாங்க. ஓகே. இதோட அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமே நல்ல ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு. இது நீங்க ஓகே சிம்ல வச்சு தான் நம்ம வதக்குறோம்ல இது? ஏன்னா இது கொஞ்சம் பிடிக்கும் அடியில இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா? ஓகே. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் சிம்ல வச்சு தான் அவங்க வதக்குறாங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. பெருசானோடனே கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருவீங்க? ஆமா, இப்ப கொஞ்சம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டுனா அவங்களுக்கே தெரியும் இல்லையா? இப்போ ஹோம்ஒர்க்ஸ்லாம் எப்படி நிறைய கொடுக்குறாங்களா கொஞ்சமா தான்? இல்லைங்க, இப்போ சமச்சீர் வந்ததுக்கப்புறம் ஹோம்ஒர்க் ரொம்ப கம்மி. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணுறோம் நம்ம? கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணணும். ஓகே, கரம் மசாலா ஆட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணுறாங்க. காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணுமா இல்லை இது கொஞ்சம்? இல்லை, அது ஸ்மெல்லுக்காக தான் கரம் மசாலா. இது சால்ட், அதுவும் தேவையான அளவு. ஓகே, சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணி காரத்துக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் போட்டால் போதும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம சில்லி போட்டிருக்கோம் இல்லையா? நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க, செம்ம ஸ்பைசியாக இருக்க மாதிரி தெரியுது பார்த்தா. மீதி எல்லாம் ஆட் பண்ண உடனே அது பேலன்ஸ்ட் ஆகிடும்ல? ஆமாங்க. சரி, நீங்கள் எப்படி நல்லா பேசுகிற பொண்ணா இல்லை அமைதியான பொண்ணா? நல்லா பேசுவேங்க. நான் பயங்கரமாக பேசுவீங்களோ? பயங்கரமா இல்லை, ஓரளவு பேசுவேன். ஓரளவு. கருவேப்பிலை. இதுக்கப்புறம் கரம் மசாலாக்கு அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம். கருவேப்பிலை அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்து அதையும் வதக்கணும். ஓகே, இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. சூப்பர். ஆல்ரெடி நம்ம பொட்டேட்டோ வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கோம், வேக வச்சு. அதில் அந்த கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் போட்டு அதையும் சேர்த்து நம்ம மேஷ் பண்ணிக்கணும். சரிங்களா? பெசையணும் அதையும் சேர்த்து. அது கொஞ்சம் சூடாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஆறணும். ஸோ இப்போ அது ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஆறுனதுக்கு அப்புறம் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்பயும் நீங்கள் என்ன அதையும் மசைக்கணுன்றீங்க நல்லா? ஓகே. இப்போ தனியாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன டிஷ் ட்ரை பண்ணீங்க? தனியாக ஸ்பெஷலாக எதுவும் பண்ணலைங்க. ஆல்ரெடி வீட்டில் நார்மலாக செய்வாங்க இல்லைங்களா? அதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே நல்லா வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் இப்போ சமைக்காமல் ஹோட்டல்ஸில் அடிக்கடி சாப்பிட்றாங்கல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வீட்டில் சமைக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? ஹோட்டலில் டெய்லியும் சாப்பிட முடியாது, ஆனால் எப்பயாச்சும் போய் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். அதுவும் சமைக்கிறவங்களுக்கு எப்பயாவது போய் சாப்பிட்டா ரிலீஃபாக இருக்கும்ல. ஸோ டெய்லியும் போய் சாப்பிட்றதெல்லாம் வேஸ்ட்டுன்றாங்க. வீட்டில் தான் எப்பயுமே சமைக்கணும், ஆனால் ஒன்ஸ் இன் அ வைல் ஹோட்டல் போய் சாப்பிட்டா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லத்தரசிகள் எல்லாமே சமைக்கிறதுனால அவங்க எல்லாம் எப்பயாவது ஒரு பிரேக் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க. கரெக்டாங்க? ஆமாங்க, கண்டிப்பாக. அதுவும் சமைக்கிற விஷயத்தில். ஸோ அதை மசிச்சு வச்ச உருளைக்கிழங்குல வந்து எல்லாம் ஆட் பண்ணி பிசைஞ்சு வச்சாச்சு. கொஞ்ச நேரம் ஊற வைக்கிற மாதிரி ஒரு 5 to 10 minutes வச்சோமோ? ஆமாம், ஒரு 5 to 10 minutes அதை ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதனால தான் அந்த வெங்காயம் கொத்தமல்லி எல்லாமே வந்து அந்த உருளைக்கிழங்களோடு சேரும் இப்படி ஊற வச்சாதான். ஓகே, தவால வந்து இப்போ எண்ணெய் சேர்க்குறோம். இதில் வந்து நம்ம இப்போ அந்த கட்லெட் டேரெக்டாக போட்டுருவோமா இல்லை? இல்லை. ஓகே. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ பிசைஞ்சு வச்சு உருளைக்கிழங்கு எடுத்தாச்சு இப்போ. இது கார்ன்ஃபிளவர், இன்னும் பிரெட் கிரம்ஸும் இருக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் போடுவீங்களோ? ஆமாங்க. ஸோ கார்ன்ஃபிளவர் மாவில் வந்து டிப் பண்ணிட்டு அப்புறம் பிரெட் கிரம்ஸ்லையும் டிப் பண்ணுறீங்க. ஆமாம். ஸோ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் தான் இதை ஆட் பண்ணுறோம்ல? ஓகே. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அந்த பிசைஞ்சு வச்சிருந்த அந்த உருளைக்கிழங்கு மிக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் இதில் டிப் பண்ணோம், கார்ன்ஃபிளவரில் டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸில் டிப் பண்ணி போடுறாங்க. சூப்பர். ஓகே, ஒரு சிம்பிளான டிஷ் தான்ல இது, டக்குன்னு செஞ்சிடலாம். ரிலேட்டிவ்ஸ்லாம் வீட்டுக்கு வந்தால் உடனே செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ நல்லா வெந்துட்டு இருக்குல்ல? ஆயில் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டே இருக்கணும்ல, இல்லைன்னா அடி பிடிச்சிருமா இல்லை எப்படி? இல்லை, அடியில் எதுவும் பிடிக்காதாங்க. ஆயில் மட்டும் அது ஃப்ரை ஆகிறதுக்கு தேவையான ஆயில் விட்டுருக்காங்க. சூப்பர். நல்லா அப்பிடைசிங்காக இருக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுனால நினைக்கிறேன். இதை செஞ்சு கொடுத்துருக்கீங்களா வீட்டில்? சாப்பிட்டுருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்குதா இல்லை பெரியவங்களுக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா? சின்ன பிள்ளைங்க கொடுத்தது இல்லை, பெரியவங்க சாப்பிட்ருக்காங்க. ஓகே. இதை டேஸ்ட் பண்ண தான் தெரியும் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சுட்டாங்க தான் இல்லை? சிம்பிளான ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்த உடனே செய்யறதுக்கு நல்ல ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் இதை. வாவ், ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நான் டேஸ்ட் பண்ணலாம்ல? ஸோ வெயிட்டிங், பட் பயங்கர ஹீட்டாக இருக்கு மாதிரி தெரியுது. சூப்பர். கட்லட், பொட்டேட்டோ கட்லட் ரெடி ஆயிடுச்சுங்க. ஆனால் பயங்கர சூடாக இருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட ரீகேப் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். வானொலியில் ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் பொடிதான் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா வதக்கணும். வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறமா கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், பச்சை மிளகாய், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். மீன் டைம்ல நம்ம வந்து வேக வச்சு வச்சிருக்கோம்ல உருளைக்கிழங்கு, மசிச்சு வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கை எடுக்கணும். எடுத்துட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்கிறது எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா அதை இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே உருளைக்கிழங்கோட சேர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறமா தவால எண்ணெய் சூடு பண்ணி வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த உருளைக்கிழங்கு மிக்ஸை கார்ன்ஃபிளவர் மாவுல டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸ்லயும் டிப் பண்ணிட்டு இந்த ஆயில் சூடானதுக்கு அப்புறம் இதுல போட்டு எடுத்தா சுவையான பொட்டேட்டோ கட்லட் தயார். டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா. செம்ம டேஸ்டா இருக்குங்க. சீரியஸாவே ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தா சொல்லவே தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ அந்த கிறிஸ்பி எல்லாமே சேர்த்து ரொம்பவே சுவையாக இருக்குது. சுவையான கட்லெட் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டாங்கல்ல. ஸோ இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சு ரிலேட்டிவ்ஸ்லாம் வரும்போது எல்லாம் செஞ்சு கொடுங்க. இன்ஸ்டண்ட்டாக வந்து பொட்டேட்டோ கட்லெட் வந்து செஞ்சுட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கூட ஆகலை. எல்லாமே சேர்ந்து ரொம்பவே சுவையாக இருக்குது. ஸோ இது ரொம்ப சுவையாக இருக்கனால இன்னும் ஒரு 2 பீஸாச்சும் நான் சாப்பிடுவேன். நான் சாப்பிட்டே இருக்கேன். நீங்கள் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் என்ன டிஷ்ஷு அப்படின்றத பார்க்கலாம். வெல்கம் பேக் டு சண்டே சமையல். நம்ம சண்டே சமையலில் ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்த டிஷ் அந்த பொட்டேட்டோ கட்லெட் வந்து ரொம்ப சுவையாக இருந்தது. நிஜமாலே சூப்பராக இருந்ததுங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தால் இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு ஸ்நாக் ஐட்டம் சொல்லிட்டீங்க. அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஸ்பைசி சிக்கன் ஃப்ரை பண்ணுங்க. ஓகே, ஸ்பைசி சிக்கன் ஃப்ரை. ஸோ இதுவும் வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஐட்டம் மாதிரி இதுவும் நல்லா ஸ்பைசியான எல்லா ஐட்டமும் இருக்குது. அது இல்லாமல் நம்ம இதுவும் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ சுவையான அடுத்த டிஷ் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்பைசி சிக்கன் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சிக்கன்,
1 கிலோ, கார்ன்ஃப்ளவர் மாவு 100 கிராம், சிக்கன் ஃப்ரை மசாலா 100 கிராம், தயிர் 1/2 கப், கரம் மசாலா தேவையான அளவு, லெமன் சாறு தேவையான அளவு, எலுமிச்சை சாறு தேவையான அளவு, அஜினமோட்டோ தேவையான அளவு, சோம்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கேசரி பவுடர் தேவையான அளவு. ஸோ செகண்ட் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பவுல் எடுத்து சிக்கன் வாஷ் பண்ணி சிக்கன் ரெடியாக வச்சுட்டாங்க. அந்த சிக்கனை பவுலில் போடுறோம். ஓகே, இது இப்போதான் செய்கிறீங்களா இல்லை இந்த மாதிரி சிக்கன் ஐட்டம் நிறைய செஞ்சுருக்கீங்களா? செஞ்சுருக்கீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்கள் வீட்டில்? எல்லாம் நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ எல்லா சிக்கனும் இதுக்கு இதில் போட்டாச்சு. ஆமாம், இதில் வந்து ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போடணும். சரிங்களா? ஓகே, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தயிர் கொஞ்சம் தேவையான அளவு. தயிர் ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் கர்டை மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அஜினமோட்டோ. ஓகே, அஜினமோட்டோ கொஞ்சமா. ஓ, இது காரம் எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரியா? ஆமாம். ஓகே, ஸோ இது மிக்ஸ் பண்ணணுமா? இல்லை எல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் மிக்ஸ். ஓகே, இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஓகே, ஸோ என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் கர்ட் ஆட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அஜினமோட்டோ கொஞ்சமாக ஆட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கரம் மசாலா, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கலருக்காக கேசரி பவுடர். கலருக்காக கேசரி பவுடர் ஆட் பண்ணுறாங்க. கருவேப்பிலை. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ லெமன் ஜூஸ் நம்ம எதுக்கு இதில் ஆட் பண்ணுறோம்? ஒரு டேஸ்ட்டுக்காக. சோம்பு கொஞ்சம் தேவையான அளவு. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கணும். ஸோ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ வேலை இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னா ஸோ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் லைக் தட் நம்ம டப்புன்னு செஞ்சிடலாம். சூப்பர். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லாம் தேவையான அளவு எல்லாம் போட்டாச்சு. இதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணவே இல்லைல்ல, அந்த சிக்கன் மசாலாவில் இருக்க சால்ட்டே போதுமா இருக்கும். அது மேலே லெமன் வேறு போட்டிருக்கோம் இல்லையா? ஓகே, ஸோ எல்லாம் சேர்ந்து சால்ட் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம், தேவைன்னா அதுக்கு மேலே நம்மளுக்கு எப்பயா தேவைன்னா கொஞ்சமாக வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ பயங்கரமாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த கலருக்கு வந்து நம்ம கேசரி பவுடர் போடணும். ஓகே, இப்போ ஆயிலில் வந்து இது போட்டு எடுக்கணும், அவ்வளோதானா? அவ்வளோ. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இது கொஞ்சம் ஹீட் ஆகும். ஸோ டீச்சர்னு சொல்லியிருக்கீங்கல்ல? ஆமாம். ஏதாவது ரைம்ஸ் போயம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். இல்லைங்க, நான் மேக்ஸ் டீச்சர். மேக்ஸில் ஏதாவது ரைம்ஸ் இந்த மாதிரி இருக்கா? எப்படி நீங்கள் சொல்லி தருவீங்க? டேபிள்ஸ்லாம் ஈஸியாக பசங்களாம் மனப்பாடம் பண்ண வைக்க முடியாதுல்ல, எப்படி நீங்கள் சொல்லி தரீங்க? 1 to 5 எடுக்கிறதுனால ஃபிங்கர் வச்சு தான் கவுண்ட் பண்ணி தான் சொல்லி தர முடியும். அவங்க எழுத ஓரல் ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது தான் அவங்க தானே சொல்ல முடியும். வானொலி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்க்குறாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகணும், கரெக்டாக? ஓகே, ஸோ இந்த பசங்களாம் எப்படி குறும்புத்தனம் பண்ணுறாங்க? ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீச்சராக இருந்து அங்கே பார்க்கும்போது ஓகேவா இருக்கும், வீட்டில் வந்து அதை சொன்னீங்கன்னா பயங்கர காமெடியான ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் இருந்தால் சொல்லுங்களேன். என்ன டக்குன்னு கேட்டால் ஞாபகம் யோசிச்சு சொல்லுங்க, பரவாயில்ல. இது என்ன சூடாகுறதுங்க நம்மளுக்கு இது இருக்கு. யாராவது நீங்க நினைப்பீங்களா இவன் இவ்வளோ வாழ்த்தனம் பண்றான், இல்லை இவன் ஏன் இவ்வளோ இப்படி பண்றான் அந்த சின்ன பிள்ளை அப்படின்னு? சின்ன பசங்க எப்படின்னா ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவாங்க. நம்ம அடிச்சது நம்ம பேசுனது எல்லாம் உடனே மறந்துட்டு, மிஸ் எனக்கு இது ஸ்நாக்ஸ் டப்பா கொஞ்சம் திறந்து கொடுங்க, எனக்கு பாட்டில் திறந்து கொடுங்க அப்படின்னு பேசுவாங்க. அப்போ ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும், ஐயோ இவங்களை போய் திட்டோமே அப்படின்ட்டு. ஓ சூப்பர். ஸோ என்னன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலி நம்மளும் வந்து இது வளர்த்துக்க வேண்டிய ஒரு ஹேபிட் தான், கரெக்டா? ஸோ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா அது எப்பயுமே மைண்ட்லேயே வச்சுட்டு சும்மா ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இல்லாம அதை மறந்துட்டு நம்ம நார்மலா இருந்தாலே போதும் இல்லைங்க. நல்லா சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 2016 ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல ஹேபிட்டை வச்சுட்டாலே போதுங்க. எல்லாரு கூடயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துடலாம். அதான் சின்ன பிள்ளைங்க இல்லை, நீங்கள் நல்லா திட்டினாலும் அடுத்த செகண்டே வந்து சொல்லிடுவாங்க நான் இதை திறந்து தாங்க மிஸ் அந்த மாதிரி.
ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்குங்க. ஆமாங்க. எனக்கு இப்போ பார்த்த உடனே அப்பிடைசிங்காக இருக்கு. நீங்கள் வேற ஃபர்ஸ்ட் டிஷ்ஷும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ரெண்டாவது டிஷ்ஷும் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்க மாதிரி தெரியுது. அப்படியா? ஸோ என்னுடைய டைம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து இது ரொம்ப டேஸ்டாக வந்திருக்க மாதிரி தெரியுதுன்றாங்க. ஓகே, ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிருச்சுங்க. டக்குன்னு ஒரு சிக்கனை வாங்கணுமா, சொன்ன எல்லா ஐட்டமும் மிக்ஸ் பண்ணமா, அப்படியே நம்ம பொரிச்சு எடுத்து இருக்குங்க எல்லாமே. ஓகே, ஸோ எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. ஸ்பைசி சிக்கன் ஃப்ரை வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. ஓகே, நான் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பர், நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்குங்க டிஷ்ஷு. அப்பிடைசிங்காகவும் இருக்கு. சாப்பிட்டா தான் தெரியும் எப்படி இருக்கு அப்படின்றது. எனக்கு இவங்க மேலே நம்பிக்கை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டிஷ் ரொம்ப சுவையாக இருந்ததுனால ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் அதில் பெப்பர் போட்டுக்கலாம் அது மேலேயே. ஓகே, பயங்கர சூடாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷோட ரீகேப் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிக்கன், அதுக்கப்புறம் 65 மசாலா அதில் ஆட் பண்ணுறோம், கர்ட் ஆட் பண்ணுறோம், கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறோம், அஜினமோட்டோ, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம், கரம் மசாலா ஆட் பண்ணுறோம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கலருக்காக ஃபைனலாக கேசரி பவுடர் ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் வைக்கிறோம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை போட்டு எடுத்தால் சுவையான ஸ்பைசி சிக்கன் ஃப்ரை ரெடி. ஓகே, டேஸ்ட் பண்ணிடலாம். பட் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. சூடா இருக்கு, கொஞ்சம் சூடாக ஆனதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நானே சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப சுவையா இருக்கு. இவங்க ஆட் பண்ண எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு அந்த சிக்கனோட ஸ்மெல் எதுவுமே வராம நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது. என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம், அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதோட ஸ்மெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இதோட மிக்ஸ் ஆயிருக்குன்னு தாங்க சொல்லணும். ரொம்ப சுவையாக இருந்தது உங்களுடைய ஸ்பைசி சிக்கன் ஃப்ரை. ஃபர்ஸ்ட் ஐட்டமாக இருந்த பொட்டேட்டோ கட்லெட்டும் ரொம்ப சுவையாக இருந்தது. ரொம்ப நன்றி. எங்கள் நேர்களுக்காக நீங்கள் 2 சுவையான டிஷ்ஷு செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்நாக் ஐட்டமாக செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ரெண்டுமே வந்து சூப்பராக எப்போ வேணால் செஞ்சு சாப்பிட்லாம், ஈஸியாகவும் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஐட்டம் சொல்லியிருக்கீங்க. ரெண்டும் சுவையாக இருந்தது. ரொம்ப நன்றி எங்கள் சேனலுக்கு வந்து எங்களுக்காக இந்த மாதிரி டிஷ் செஞ்சு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. நேயர்களே, இந்த வாரம் பொட்டேட்டோ கட்லெட் அண்ட் ஸ்பைசி சிக்கன் ஃப்ரை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ஒண்டர்ஃபுல்லான டிஷ்ஷஸோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதி பாலகிருஷ்ணன்.